ஹாய், நான் கவிதா ராம்ஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனில் 40 டேஸ் பிளான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இது எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 40 டேஸ் பிளானில் வந்து இன்றைக்கி வந்து டே 29 பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 30 வினாக்கள் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பொது அறிவிலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 இயல் 1 ஃபுல்லாகவே முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், படை வேலம் என்னும் பாடலின் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா சேயங்கொண்டார். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், சேயங்கொண்டார் டேஸ் என்னும் ஊரை சேர்ந்தவர். தீபங்குடி. சேயங்கொண்டார் டேஸ் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்திருக்கிறாங்க. அடுத்து நான்காவது கொஸ்டின், இவரை டேஸ் என்று பலபட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். பரணிக்கோர் சேயங்கொண்டார் என்று பலபட்டடை சொக்கநாதர் புலவர் அவர்கள் வந்துட்டு சேயங்கொண்டாரை வந்து புகழ்ந்திருக்கிறாங்க. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், கலிங்கத்து பரணி டேஸ் என்று ஒட்டக்குத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி செந்தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்குத்தர் வந்து புகழ்ந்துள்ளார். அடுத்து ஆறாவது கொஸ்டின், கலிங்கத்து பரணி டேஸ் பாடப்பெற்றது. 599 தாளிசைகள் கொண்டது. கலிங்கத்து பரணி கலித்தாளிசையால் பாடப்பெற்றது. இதில் வந்து 599 தாளிசைகள் வந்து கொண்டுள்ளது. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். மரளி அப்படின்னா காளன், கரி யானை, தூறு புதர், அருவர் தமிழர், உடன்றன சினந்தி எழுந்தன, வலிவர் நழுவி ஓடுவர், பிளம் மலைக்குகை, மண்டுதல் நெருங்குதல், இறைஞ்சினர் வணங்கினர், முளை மலைக்குகை. இது எல்லாமே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எட்டாவது கொஸ்டின், சிங்கம் டேஸில் வாழும். முளை. முளை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், குகை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. சிங்கம் முளையில் வாழும். ஒன்பதாவது கொஸ்டின், கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். அடுத்து வெங்கரி அப்படிங்கிறத வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்கிறாங்க. வெம்மை ப்ளஸ் கரி. என்றிருள் பிரித்தெழுதுக, என்று ப்ளஸ் இருள். அடுத்து 12வது கொஸ்டின், போல் ப்ளஸ் உடன்றன சேர்த்தெழுதுக, போலுடன்றன. விடுதலை திருநாள் என்னும் கதையின் ஆசிரியர் பார்த்தோம்னா மீரா. மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். மீரா அவர்கள் டேஸ் எனும் இதழை நடத்தியவர். அன்னம் விடு தூது அப்படிங்கிற இதழை வந்து நடத்தியிருக்கிறாங்க மீரா அவர்கள். அடுத்து மீரா அவர்களோட நூல்கள் சில கொடுத்துருக்குறாங்க. ஊசிகள், குக்கு, மூன்றும் மாறும், வாய் இந்த பக்கம். இது எல்லாமே அவர்களோட சில நூல்களாக காணப்படுது. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். சீவன் உயிர், சத்தியம் உண்மை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி. அடுத்து 18வது கொஸ்டின், வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது. தரிசனம் அளித்தது. இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம். அடுத்து 20வது கொஸ்டின், சீவன் இல்லாமல் பிரித்தெழுதுக, சீவன் ப்ளஸ் இல்லாமல். விலங்கொடித்து பிரித்தெழுதுக, விலங்கு ப்ளஸ் ஒடித்து. காட்டை ப்ளஸ் எரித்து சேர்த்தெழுதுக, காட்டை எரித்து. இதம் ப்ளஸ் தரும் சேர்த்தெழுதுக, இதம் தரும். அடுத்து 24வது கொஸ்டின், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எம்ஜிஆர் சொல்கிறோம் இல்லையா, அவங்கள தான் குறிப்பிட்றாங்க. அடுத்து 25வது கொஸ்டின், இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் டேஸ் பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. பாரத் பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. அடுத்து 26வது கொஸ்டின், எம்ஜிஆரை டேஸ் என்று மக்கள் அன்புடன் அழைக்கின்றார்கள். பொன்மனச் செம்மல். அடுத்த கொஸ்டின், எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மாநகரில் டேஸ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை வந்து சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து 28வது கொஸ்டின், எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். கும்பகோணம் அப்படிங்கிற ஊரில் வந்து கல்வி படிச்சிருக்கிறாங்க. அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப வறுமை காரணமாக அவர் வந்து மேல் படிப்பை வந்து தொடர முடியாமல் இருந்திருக்கிறாங்க. அடுத்து எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இலவச காலனி திட்டம் வந்து அவருக்கு அழியாத புகழை வந்து தேடி தந்திருக்குன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இப்போ வந்து 8ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 இயல் 1 ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அடுத்து பொது அறிவிலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பொது அறிவிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்க அப்புறம் வாங்க பார்க்கலாம். சிறிய அளவிலான நெருப்பு காயங்கள் ஏற்பட்டால் காயம்பட்ட பகுதியை டேஸ் வரக்கூடிய குழாயின் கீழ் வைக்க வேண்டும். முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும். அதாவது நெருப்பு காயங்கள் ஏற்பட்டால் உடனே என்ன செய்யணும் அப்படின்னா குளிர்ந்த நீரில் வந்து அந்த பகுதியை வந்து நம்ம காயம்பட்ட பகுதியை வந்து நனைக்கணும்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் முறையான சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து கொப்பளம் ஏற்பட்டால் அதை டேஸ் கூடாது, குத்தி விடக்கூடாது. உணவுப் பொருட்களை கெட்டுப்போக செய்யும் உயிரிசார் காரணி அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா. ஒரு உணவுப் பொருள் கெட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து உயிரிசார் காரணி எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா வந்து அதில் காணப்படும்.
அடுத்து தானியங்கள் டேஸ் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன. உலர வைத்தல், அதாவது காய வைக்கணும். ஒரு தானியங்கள் இருக்குது, பருப்போ அரிசி இந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து நம்ம நல்லா காய வைக்கிறது மூலமாக அது கெட்டு போகாமல் வந்து பாதுகாக்க முடியும். அடுத்து டேஸ் குறைபாடு காரணமாக இரத்த சோகை நோய் தோன்றுகிறது. இரும்பு சத்து குறைபாடுனாக்குள்ள வந்து என்ன செய்யுது அப்படின்னா இரத்த சோகை அப்படிங்கிற நோய் ஏற்படுது. அடுத்த கொஸ்டின், அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்வது டேஸ் என அழைக்கப்படுகிறது. உடல் பருமன். அடுத்த கொஸ்டின், கார்போஹைட்ரேட்டுகள் டேஸ் அதிகம் காணப்படுகின்றது. அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட்டுகள் வந்து நிறைந்து காணப்படுது. அடுத்து 138வது கொஸ்டின், உணவில் ஏற்படும் கெட்ட வாசனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு கெட்டு போதல். ஒரு பேட் ஸ்மெல் சாப்பாட்டில் வருது அப்படின்னா அந்த உணவு வந்து கெட்டுப்போன உணவு, அதனால அது வந்து அது கெட்ட வாசனை வந்து அதுலேருந்து வெளிப்படுதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 139வது கொஸ்டின் பார்க்குறோம். காற்றில் காணப்படும் ஈரப்பதம் உணவு கெட்டு போவதற்கான ஒரு டேஸ் காரணியாகும். உயிரற்ற காரணியாகும். காற்றில் காணப்படுற ஈரப்பதம் அப்படிங்கிறது வந்து உணவு கெட்டு போகிறதுக்கு ஒரு உயிரற்ற காரணியாக காணப்படுது. அடுத்து 140வது கொஸ்டின் பார்க்குறோம். தரம் குறைந்த வாயு குழாய்களை உபயோகிப்பதற்கு டேஸ் கசிவதற்கு முக்கிய காரணியாகும். தரம் குறைந்த வாயு குழாய்களை உபயோகிப்பது வாயு கசிவதற்கு ஒரு முக்கிய காரணியாக காணப்படுது. இப்போ ஒரு முக்கிய 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். மீதி உள்ளதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மெட்ராஸ் கைகோட் எக்ஸாமுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்ளை பண்ணியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.